இந்த கனமான சபையை வணங்கி மகிழ்கிறேன். சில மேடைகளில் கௌரவம் கிடைக்கும், வெகு சில மேடைகளில் தான் கம்பீரம் கிடைக்கும். அப்படி ஒரு கம்பீரமான மேடை இன்னைக்கு எனக்கு வாய்த்திருக்கிறது. இது ஏன் கம்பீரமான மேடை என்றால், பாட்டும் செய்யுளும் கோத்திடுவீரே, பரதநாட்டிய கூத்திடுவீரே என்ற பாரதியின் வாசகம் இங்கே உண்மையாகி இருக்கிறது. அறம் இது என்றும் யாம் மரம் இது என்றும் அருகிலாத போது இறையனாரின் திருக்குறளிலே இருந்து ஒரு சொல் இயம்பி காட்ட மாட்டாயான்னு பாரதிதாசனுடைய வாசகமும் கவிதையும் இங்கே நிதர்சனமாகி இருக்கிறது. அதனால் இது ஒரு கம்பீரமான, நமக்கெல்லாம் கர்வம் தரக்கூடிய மேடை. திருக்குறளை பல்வேறு பெருமக்கள் பல்வேறு விதமாக கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் கோட்டம் கட்டி பார்த்தார்கள். கன்னியாகுமரியில் 1330 அடியில் சிலை வைத்து பார்த்தார்கள். பேருந்துகளிலெல்லாம் திருக்குறளை எழுதி வைத்து பார்த்தார்கள். கவிதையாக சிலர் கொடுத்தார்கள், கதையாக சிலர் கொடுத்தார்கள். அம்பத்தூர், சென்னை அம்பத்தூரில் ராமச்சந்திரன் என்கிற ஒருத்தர் வெண்கல சிலைகளாக திருக்குறள் காட்சிகளை படிமப்படுத்தி இருக்கிறார். மியூசியம். விஜயா என்கிற ஒரு அம்மா புதிய தலைமுறை என்கிற தொலைக்காட்சியிலே சைகை முறையிலே செய்தி வாசிக்கிறவர். இந்த காது கேட்காதவங்களுக்கு சைகை, சைன் லாங்குவேஜ். அந்த அம்மா என்ன பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாங்கன்னா, 1330 திருக்குறளையும் சைகை மொழியிலேயே செய்து காண்பித்திருக்கிறார்கள். காது கேட்காதவர்களுக்கு திருக்குறள் போக வேண்டும் என்கிற ஆசை. அதைவிட ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்றால், சேலத்திலே ஆத்தூர் பகுதியிலே கோவிந்தம்பாளையம் என்கிற கிராமத்திலே ஒரு அரசு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியிலே இந்த ஆண்டு ஒரு புதிய திட்டம் தொடங்கி இருக்கிறார்கள். என்ன திட்டம் தெரியுமா? அந்த பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் திருக்குறளை ஒப்பித்தால் எத்தனை திருக்குறள் ஒப்பிக்கிறார்களோ அத்தனை திருக்குறளுக்கான பணம் அவர்களுடைய வங்கி கணக்கிலே போய் சேரும். 1330 திருக்குறளும் ஒரு குழந்தை சொன்னால் 10,000 ரூபா டெபாசிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல்வேறு விதமாக திருக்குறளை கொண்டு கொடுத்து விட வேண்டும் என்கிற ஆர்வமும் ஆசையும் விருப்பமும் மேலோங்கி நிற்பதை பார்க்கிறோம். தம்பி உமாசங்கர் என்ன பண்ணியிருக்கிறார்? குழந்தைகளை ஈடுபடுத்தி இருக்கிறார். இப்போ பரத்வாஜ் ட்ரை பண்ணார், இசையமைச்சார் பரத்வாஜ். லிடியன் நாதஸ்வரம் குரலிசை காவியம்னு ஆல்பம் போட்டிருக்கிறார். ஆனால் அந்த இசை ஆல்பத்தில் எல்லாம் திருக்குறள் இருக்கு, ஆனால் குழந்தைகளை ஈடுபடுத்தவில்லை. முதல் முறையாக ராஜபாளையத்தில் உமாசங்கர் குரலோடு குழந்தைகளை சேர்த்திருக்கிறார். அந்த குழந்தைகள் ஆடுனது, அந்த 3 சின்ன குட்டி குழந்தைங்க புகழ் அதிகாரத்தில் 10 குறள்னு சொன்னாங்க பாருங்க. சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நான் கும்பிடுற குலதெய்வம் சாட்சியாக சொல்கிறேன், இப்போ யாராவது எந்திரிச்சு புகழ் அதிகாரத்தில் இருக்கிற 10 திருக்குறளும் நீ சொல்லு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அசிங்கப்பட்டு போவேன். ஆனால் அந்த குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க 10 குறளையும் எடுத்து சொன்னாங்கன்னா, என்னமோ எமயமலை உச்சியில் ஏறுறது சாதனை, தாடி இருக்கிற இடத்துல தேன்கூடு வளர்க்குறது கின்னஸ் சாதனை. லூசு பைய, தாடி வளர்கிற இடத்துல தேன்கூடு எதுக்குடா வளர்க்குற? நான் சொல்கிறேன், சாதனைனா என்ன தெரியுமா? உங்கள் வீட்டு குழந்தைங்க திருக்குறளை மனப்பாடம் பண்ணி சொல்ல ஆரம்பிப்பார்கள் என்றால் அவர்கள் செய்வதுதான் சாதனை. அவர்கள்தான் சாதனை செய்வார்கள்.
அந்த நடன அசைவுகளை பார்த்தீங்களா, நான் நுணுக்கமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த துள்ளல் ஓசை ஈஸியாக போய் சேரும். அதில் 2 திருக்குறளுக்கு அந்த நடன அசைவை நான் பார்த்தேன். முதல்ல புகழ் அதிகாரத்துக்கு ஆடினாங்களா, அந்த கடைசி தோன்றி புகழோடு தோன்றுக அப்படிங்கிற அந்த மாதிரி பாடல், அந்த குறள்லாம் வந்தது. அந்த குறளுக்கான நடன அசைவில் கடைசியாக லாஸ்ட் ஜெஸ்டர், கடைசி நடன அசைவு, ஒரு பையன் தலைகீழாக நின்னான். கவனிச்சிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கையில் தலைகீழாக நின்னாவது புகழை அடைங்கடான்னு அர்த்தம். இல்லை அப்படியே மாற்றி சொல்லுங்க, புகழை அடைவதற்காக தலைகீழாவது நில்லுங்கடான்னு அர்த்தம். அதை விட நான் ரொம்ப ரசித்த ஒரு காட்சி, கல்வி அதிகாரத்தில் கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தகன்னு அந்த குறளுக்கு ஆடினாங்களா, அந்த கோரியோகிராஃபரை நான் ரொம்ப பாராட்டுறேன். பத்ரி நாராயணன் தானே, பத்ரி நாராயணன் அந்த அசைவு ஒன்றும் வச்சார் பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தகங்கிறதுக்கு அசைவு எப்படி வந்தது தெரியுமா? பார்த்தீங்களா? ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு எந்த பாடலையும் விளையாட்டாக கேட்காதீர்கள், எந்த நடனத்தையும் வெறும் வேடிக்கையாக பார்க்காதீர்கள். எல்லா பாடலுக்குள்ளும் எல்லா நடன அசைவுகளுக்குள்ளும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நான் பார்த்ததை சொல்கிறேன். கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. நிற்க அதற்கு தகங்கிறது கோரியோகிராஃபி எப்படி பண்ணணும் அப்படி காட்டியிருக்கலாம். நிற்க தானே சொல்கிறாரு, இப்படி நிற்கிற மாதிரி காமி. ஆனால் அந்த குழந்தைங்க என்ன செஞ்சுமா, நிற்க அதற்கு தக அப்படின்னு காட்டுச்சு. நான் பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்றவன் கற்றபடி நிற்கலைன்னா சுட்டு கொன்னுருவேண்டான்னு அர்த்தம். சார் அதான் சார் அர்த்தம். அப்படி தான் சார் பார்க்கணும். அந்த ஜெஸ்டர், அந்த சைகை ஏன் சார் அப்படி வந்தது அப்படின்னு அந்த ஆடின குழந்தைகளை நீங்கள் வேணால் வீடியோ போட்டு பாருங்கள். நிற்க அதற்கு தகன்னு வரையில் அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாடி வாடி சீடின்னு ஆடுனா சுடுன்னு அர்த்தம். எவனெல்லாம் கற்றுவிட்டு கற்றபடி நிற்கவில்லையோ அவனையெல்லாம் சுட்டு தள்ளுன்னு அர்த்தம். எவனெல்லாம் கல்வியை வியாபாரமாக்குகிறானோ அவனையெல்லாம் சுட்டு தள்ளுன்னு அர்த்தம். இப்போதான் நான் மூடுக்கு வர்றேன் சார். ஒவ்வொரு அசைவிலும் அர்த்தம் இருக்கு சார். ஒரு தளிர் அசைகிறது என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த தளிர் இலையாகி சருகாகி கீழே உதிர்கிறது என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. தளிருக்கும் அர்த்தம் இருக்கிறது, சருகுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அதை நடனம் சொல்லிக் கொடுக்கும், அதை பாட்டு சொல்லிக் கொடுக்கும். என்ன அர்த்தம் தெரியுமா? இத்தனை விதமாக திருக்குறளை கொண்டு போய் கொடுத்த பிறகும் இந்த உலகத்தில் அயோக்கியர்கள் தான் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். இத்தனை விதமாக கொடுத்து பார்த்துட்டோம். பாட்டாக கொடுத்துட்டோம், கதையாக கொடுத்துட்டோம், கவிதையாக கொடுத்துட்டோம், சிலையாக கொடுத்துட்டோம், கோட்டமாக கொடுத்துட்டோம், எத்தனை விதமாக கொடுத்துட்டோம். இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் உமாசங்கர் சின்ன குழந்தைகளை ஈடுபடுத்தி குரலை கொடுத்துருக்கிறார். அயோக்கியர்களோட எண்ணிக்கை குறையணும்ல, கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ரொம்ப பெரிய வருத்தம், அயோக்கியர்களும் திருக்குறள் சொல்லுகிறார்கள். கொள்ளையடிக்கிறவன் நன்றே தரினும் நடுவுகந்தா மாக்கத்தை அன்றே ஒளிய விடல் என்கிற திருக்குறளை சொல்லுகிறான். கொள்ளையடிக்கிறவன், கொலை செய்கிறவன் கொலையிற்கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர் என்கிற திருக்குறளை சொல்லுகிறான். அதற்கும் சமூகம் கைதட்டுகிறது. இந்த மேடை, இந்த குழந்தைகள், இந்த பெற்றோர்கள் எல்லாரும் சரித்திரமாக மாற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த திருக்குறளை பற்றி பேசுங்கன்னா உமாசங்கர் சொன்னார். எல்லாரும் கொண்டாடுவோம் என்று தலைப்பு போட்டோம். எல்லாரும் ஏன் திருக்குறளை கொண்டாட வேண்டும்? அதில் எல்லாம் இருப்பதனால் எல்லாரும் கொண்டாட வேண்டும். எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால்
திருவள்ளுவ மாலையில் ஒரு பாட்டு இருக்கு, எல்லா பொருளும் அதில் இருக்குது. அதனால் எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு இலக்கியம் திருக்குறள். நீங்கள் வேதாந்தம் படிங்க, சித்தாந்தம் படிங்க, பகவத்கீதை படிங்க, உபனிஷதம் படிங்க, அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். குண்டலினி மத்தியில் கொண்டு வந்து புருவ மத்தியில் குண்டலினி சக்தியை கொண்டு வானா புருவ மத்தி தான் நமக்கு விளங்குமே ஒழிய குண்டலினி சக்தி என்னன்னு விளங்காது. ஆனால் திருக்குறளில் வேதத்தில் இருக்கிறது, சித்தாந்தத்தில் இருக்கிறது, உபனிஷதத்தில் இருக்கிறது, பகவத்கீதையில் இருக்கிறது, எல்லாமே திருக்குறளில் இருக்கிறது. எளிமையாக புரிகிறது. நீங்கள் பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் தானே பகவத்கீதை. நீங்கள் பகவத்கீதையை போய் படித்து பாருங்கள், பெரிய விஷயம். ஆனால் பக்தி யோகத்தை பற்றி பகவத்கீதை சொல்லுகிற விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு உங்கள் ஜென்மா பத்தாது. பகவத்கீதையில் ஞான யோகத்தை பற்றி சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய ஆயுசு பத்தாது. ஆனால் திருக்குறள் எப்படி சொல்லும் தெரியுமா? பக்தி யோகம் கற்றதனாலாய பயனுங்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். அவ்வளோதான் பக்தி யோகம். கர்மயோகம் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். அவ்வளோதான் கர்மயோகம். ஞான யோகம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவ்வளோதான் ஞான யோகம். சார், நீங்கள் சாப்டராக பகவத்கீதை சொல்கிறத சாப்டராக சொல்கிறத 1.25 வரியில் சொன்னார். அதனால தான் எல்லாரும் கொண்டாட வேண்டிய இலக்கியம் திருக்குறள். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? சாப்டராக பெரிய பெரிய வார்த்தைகளை போட்டு, பெரிய பெரிய டெர்மினாலஜி போட்டு, யாராவது ஒரு குருட்ட போய் படித்தாதான் விளங்குங்கிற அளவுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை மிக எளிமையாக புரிந்து கொள்ளுகிற மாதிரி, நடைமுறைப்படுத்துகிற மாதிரி சொன்னது தான் திருக்குறள். அது 1.25 அடியில் 1.25 அடியில். நான் அடிக்கடி சொல்லுவேன், வாமனாவதாரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாமனாவதாரம் குள்ளனா வந்து தன்னுடைய ஈரடியால் உலகத்தை அளப்பார். அது வந்து வாமனாவதாரம். தமிழ்தாய் எடுத்த வாமனாவதாரம் தான் திருக்குறள். பகவான் கிருஷ்ணனுக்கு கூட 2 அடி தேவைப்பட்டது உலகத்தை அளப்பதற்கு. ஆனால் எங்கள் வள்ளுவனுக்கு 2 அடி கூட தேவையில்லை, 1.25 அடியில் உலகத்தை அளந்தவன். அதனால தான் அதுக்கு குறட்பான்னு பேர் வச்சோம். நீங்கள் வாமனாவதாரத்துக்கு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? குறளன். குறளன் குறளன்னா குள்ளமானவன். குறளன் என்கிற வார்த்தையும் குறட்பா என்கிற வார்த்தையும் ஒன்று. அது 2 அடியால் உலகத்தையே உலகத்தை அளந்தது. இது 1.25 அடியால் உலகத்தையும் அளந்தது. ஆகவே திருக்குறள் எல்லாராலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு உன்னதமான இலக்கியம். என்ன கூட இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ வேதாத்திரி மகரிஷி ஆலியாரில் அறிவு திருக்கோயிலில் இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு 5 விஷயம் வேணும்னார். என்ன தெரியுமா? உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். இந்த 5 இருந்தால் வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம். இந்த 5க்கும் திருக்குறள் இருக்கு. நீங்கள் ஆலியார் அறிவு திருக்கோயிலுக்கு போய் தான் இதையெல்லாம் பயிற்சி பெறணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் போவேன். உமாசங்கர் வருவார். உடல் நலம், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். உடல் நலம். நீள் ஆயுள், மாறுபாடில்லா உண்டி மறுத்துண்டால் ஊறுபாடில்லை உயிர்க்கு. உடல் நலம். நீள் ஆயுள், நிறை செல்வம், செல்வம் செய்க பொருளை. உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ். ஒன்றா உலகத்து புகழல்லால்
பொன்றாது நிற்பதொன்று இல். மெய்ஞானம் மறுபடியும் அந்த எப்பொருள் யார் யார் வாய் காட்பினும் எப்பொருள் எத்தன்மை. நம்ம சங்கரநாராயணன் கூட சொன்னார், எப்பொருள் யார் யாரா. அதுக்கு நான் ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் சொன்னேன். எதுக்கு 2 யார் போட்டார்? அந்த திருக்குறளில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதை நான் இப்படி சொல்கிறேன், 2 யார் போடாமல் எப்பொருள் யாரிடம் கேட்டாலும்னு தட்டாது. சீர் தட்டுமா? 2 கவிஞர்கள் இருக்கீங்க. எப்பொருள் யார் யார் வாய் அப்படின்னு போட்டாலும் எப்பொருள் யாரிடம் கேட்டாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னாலும் சீர் கரெக்டாக தான் வரும். அப்புறம் ஏன் திருவள்ளுவர் 2 தடவை யார் யாருன்னு போட்டார்னா, நான் யோசிச்சு பார்த்தேன். எப்பொருள் யார் யார் 2 யார். ஒரு யார் கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார், இன்னொரு யார் கடவுள் இருக்குதுன்னு சொன்ன வாரியார். இல்லைன்னு சொல்ற பெரியாரையும் கேட்டுக்கோ, இருக்குதுன்னு சொன்ன வாரியாரையும் கேட்டுக்கோ, 2 யார் சொன்னதையும் கேட்டுக்கோ. ஓ சிந்தனைக்கு ஓ பகுத்தறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை எடுத்துக்கோ. எப்பொருள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். சொல்லிக்கிட்ட போலாம் சார், லைஃப் பத்தாது, லைஃப் பத்தாது. தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னாரே நாமக்கல் கவிஞர். தலை நிமிர்ந்து நிற்பதற்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும்ல. தமிழன் தலை நிமிர்ந்து நிற்கணும்னா ஒரு அடையாளம் வேணும்ல. என்ன அடையாளம்? திருக்குறள் தான் அடையாளம். திருக்குறள் தோன்றிய தமிழ் மொழிக்கு சொந்தக்காரன் நான். அதை விட கம்பீரம் வேறு ஒன்றும் வேறு எல்லாம் இருக்குது சார். இங்கே பேசுகிற வாழ்த்துறை சொன்னவங்க எல்லா மதத்துக்கான செய்தியும் இதில் இருக்குது. புத்த மதம், கிறிஸ்துவ மதம், எல்லா மதத்துக்கும் செய்தி இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க, சட்டம் பேசுகிற நூல்கள் அறம் பேசாது, சட்ட நூல்கள் அறம் பேசாது, அறநூல்கள் சட்டம் பேசாது. நீங்கள் லா புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தர்மம் பேசப்பட்டிருக்காது, லா பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். தர்ம நூல்களை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் லா பாயிண்ட்ஸ் இருக்காது, தர்மம் மட்டும்தான் இருக்கும். எனக்கு தெரிய தர்மமும் சட்டமும் கலந்து வந்த ஒரே நூல் திருக்குறள் தான். உங்களுக்கு உதாரணம் சொல்லட்டா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். ஒருத்தல்னா தண்டித்தல். கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். ஒருத்தல்னா தண்டித்தல். 2 குறள்லையும் ஒருத்தல் வருதா, தண்டித்தல் வருதா? இன்னா செய்தாரை ஒருத்தல். எனக்கு யாராவது தப்பு பண்ணா, இப்போ என்கிட்ட படித்த ராமசாமி என்னை செவுட்டில் அரைஞ்சிட்டாருன்னு வைங்க, சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். நீலாம் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்ததாயா நான் இந்த கேவலத்துக்கு ஆளானேன், சப்புன்னு அடிச்சிட்டாருன்னு வைங்க, பரவாயில்ல தம்பி பரவாயில்ல. ஒரு ஆசிரியனாக பிறந்த ஜென்ம சாபல்யத்தை அடைந்தேன். இன்னா செய்தாரை ஒருத்தல். உனக்கு தப்பு செய்தவனை தண்டிக்க வேண்டுமென்றால் அவருக்கும் நல்லது செய்துவிடு. இது எத்திக்ஸ். ஆங்கிலத்தில் என்ன, இதுக்கு பேர் என்ன? எத்திக்ஸ். தர்மம், அறம். எனக்கு தீமை செய்தா, எனக்கு தீமை தனிப்பட்ட முறையில் பர்சனலாக எனக்கு தீமை செய்தா நான் அவனுக்கும் நல்லது செய்யணும், அதுவும் தண்டனை தான். நான் உங்களுக்கு ஒரு சின்ன நுணுக்கம் சொல்லித்தரட்டா. யாராவது உங்களை கேவலமாக பேசினா, யாராவது உங்களை கேலியாக பேசினா எதிர்த்து நின்று மல்லு கட்டாதீங்க. லேசாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நகர்ந்துருங்க. அதை விட அவனுக்கு பெரிய தண்டனை உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களை கேவலப்படுத்துகிறவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, வழக்கு நீண்டுக்கிட்டே போகும். உங்களை கேலி பேசுகிறவன்ட்ட மல்லு கட்டினீங்கன்னு வைங்க, இன்னைக்கு முடியாது. லேசாக சிரிச்சுட்டு, இல்லைன்னா இன்னும் கூட சொல்கிறேன், லேசாக சிரிச்சுட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு போயிருங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து. அது தனி மனிதனுக்கு. சமுதாயம்னு வந்துருச்சுன்னா
சொசைட்டின்னு வந்துருச்சுன்னா கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் களைய புடுங்கி எறிகிற மாதிரி எரிஞ்சிருன்னு. அங்கே நன்னயம் செய்தல் கிடையாது. இங்கே நன்னயம் செய்கிற நீ சட்டம் அங்கேயும் செய்யல. உனக்கு தீமை செய்தால் மன்னித்து விடு, இந்த சமுதாயத்துக்கு தீமை செய்தால் அவனை ஒழித்து விடு. ரெண்டும் பேசியிருக்கார் சார். எத்திக்ஸும் இருக்கு, லாவும் இருக்கு. எத்திக்கல் லா, திருக்குறள் இஸ் எத்திக்கல் லா. எத்திக்ஸ் என்ன தெரியுமா? இண்டிவிஜுவல், தனி மனுஷனை மட்டும் பார்க்கும். லா என்ன பார்க்கும் தெரியுமா? லா தனி மனிதனை பார்க்காது, சொசைட்டியை மட்டும் பார்க்கும். அப்போ தனி மனிதனுக்கும் சொன்னவன், சமுதாயத்துக்கும் சொன்னவன் நம்ம அப்பன் திருவள்ளுவர். அப்போ அவனை எல்லாரும் கொண்டாடணுமா இல்லையா? உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஆங்கிலத்தில் ரூல்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ரூல், RULE, ரூல், LAW, லா. ரூல் என்பது விதி, லா என்பது சட்டம். ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? இப்போ பைபிள் படிச்சிங்கன்னா லவ் தை நெய்பர் ஆஸ் தை செல்ஃப், இது வந்து சட்டம் கிடையாது, இது வந்து ரூல். உன் அண்டை வீட்டுக்காரனை உன்னை போலவே நேசி என்பது விதி, லா கிடையாது. இட் இஸ் ரூல். யூ லவ் யுவர் நெய்பர், ரூல். டோன்ட் இன்ஜர் யுவர் நெய்பர். உன் அயலானை நேசி, ரூல். உன் அயலானை காயப்படுத்தாதே, சட்டம். காயப்படுத்தினா, இப்போ என்னை பார்த்து யாராவது ஒருத்தன் பொறாமப்படுறான்னு வைங்களேன், என்னை பார்த்து ஒருத்தன் இவ்வளோ கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காயா அப்படின்னு ஒருத்தன் பொறாமப்படுறான். கண்மணி ராஜாவே வச்சுக்குவோமே, கண்மணி ராஜா என்னை பார்த்து வயிறு எறிகிறாரு, இவ்வளவு கருப்பாக இருந்துக்கிட்டு கலையாக இருக்கானையா, இத்தனை வயசுலேயும் முடி இருக்குதையா, பொறாமப்படுறாருன்னு வைங்களேன். போலீஸில் போய் சொல்ல முடியுமா? போலீஸில் போய் ஏசிட்ட போய், அசிஸ்டன்ட் கமிஷனர் சார், இந்த ராஜபாளையத்தில் ஒரு கவிஞர் கண்மணி ராஜான்னு ஒருத்தர் இருக்கார்ல சார், அவர் என்னை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறார் சார். உன்னை ஏசி என்ன சொல்லுவார் அசிஸ்டன்ட் கமிஷனர்? எங்கள் லேடி கான்ஸ்டபிள் என்னை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கா, அதுக்கு நான் என்ன செய்ய? பொறாமப்பட்டால் தண்டனை கிடையாது, ஆனால் பொறாமையில் என் முடியை பிடிச்சி ஆஞ்சா தண்டனை உண்டு. எனக்கு இல்லாத முடி இவனுக்கு எப்படி இருக்கலாம்னு ஆஞ்சிட்டாருன்னு வைங்க. அந்த முடியை பிடிச்சி ஆயிறது எதனால் வந்தது? எதனால் வந்தது? பொறாமையினால தான் வந்தது. பொறாமை உணர்வாக இருக்கிற வரைக்கும் தண்டனை கிடையாது, பொறாமை செயலாக மாறிவிட்டால் தண்டனை உண்டு. உணர்வுக்கும் சொன்னவன் திருவள்ளுவன், செயலுக்கும் சொன்னவன் திருவள்ளுவன். அதனால் எல்லாரும் கொண்டாட வேணும். உங்களுக்கு நல்ல சபை என்பதனால ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்து ரசிக்கலாமா கூடாதா? இல்லை சொல்லுங்களேன் சார், ரசிக்கலாம்ல சார்? காவி வெட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு, காவி வெட்டி கட்டிக்கிட்டு அவரே சொல்லிட்டார் ரசிக்கலாம்னு. ஒரு பொண்ணை பார்த்து ரசிக்கலாமா? அழகாக இருக்கிறா. சில பிள்ளைகள் அழகாக இருக்கிற பிள்ளைய ஒரு சின்ன பையன் இளைஞன் பார்த்தானா இன்னும் குருன்னு பார்க்குற, அவன் உடனே நீ அழகாக இருக்கிற அதான் பார்க்குறேன், கண்ணை நோண்டி விடுவேன். அது இன்னும் சில பிள்ளைய என்னோட உருன்னு பார்க்குற, பட்டிக்காட்டா முட்டாய கடையை பார்த்த மாதிரி, அழகாக இருக்கிற இல்லைம்மா அதான் பார்த்தேன். அந்த பொண்ணு ஏண்டா நீலாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலை? ஏன் அழகாக இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து ரசிக்கிறதுக்கு எதுக்காகடா அக்கா தங்கச்சியோட பிறக்கணும்? ஏதாவது விளங்கி தொலையுதா? ஏன் சார் அழகாக இருக்கிற பொண்ணை ரசிக்கலாம் சார், நான் சொல்லலை சார். இவ்வளவு பெரிய தாடியை வச்சுக்கிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு சார். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஒன்றொடியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள. என்ன சார் அது?
என்னது? பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊறிய நீர். என்னது அது? இன்னும் கூட ஆழமா சொல்லட்டா, அந்த 2 பாட்டு எந்த இயல்ல இருக்கு தெரியுமா? கற்பியல்ல இல்ல, களவியல்ல இருக்கு. களவியலுக்கு கற்பியலுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? காதலிக்கிற பருவம் களவியல், கல்யாணம் பண்ணின பிறகு வர்றது கற்பியல். அப்போ ஒரு பொண்ணை தொடுறது, ஒரு பொண்ணை அணைக்கிறது, ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதான் நடக்கணும்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கையில், என் ஐயன் திருவள்ளுவன் அவ்வளோ பெரிய தாடி வச்சுக்கிட்டு காதலிக்கிற போதே அதெல்லாம் செய்யலாம்டாங்கிறான். சார் நீங்கள் திருக்குறள் எடுத்து படித்து பாருங்கள் சார். களவியல்ல இருக்குது சார். எந்த குறள்? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும். கண்டு கண்ணால் தொட வேண்டாம், கேட்டு காதால் தொட வேண்டாம், உண்டு தொடணும்ல, உயிர்த்து தொடணும்ல. அப்போ தொடுறது தப்பு இல்லை, ரசிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணிக்கிட்டே போய் கல்யாணம் ஆயிடுச்சா, நீ காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, உனக்கும் அவளுக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா உறவு? எது மாதிரி இருக்கணும் தெரியுமா? உடம்பொடு உயிரிடை அன்ன, உடம்பொடு உயிரிடை என்ன மற்ற அன்ன. அதெல்லாம் ரசிக்கணும் சார். உடம்பொடு உயிரிடை அண்ணன்னு போடல, உடம்பொடு உயிரிடை என்ன. அதுபோல மற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. அப்போ என்ன தத்துவம் சொல்கிறான் தெரியுமா திருவள்ளுவன்? சரீரத்தில் தொடங்கி ஆத்மாவில் கொண்டு போய் முடி. அதான் காதல். சரீரமே இல்லாமல் பிளாட்டோனிக் லவ், டிவைன் லவ், அதை மாதிரி உலகத்தில் பம்மாத்து உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. காதல் கோட்டைன்னு அகத்தியன் ஒரு படம் எடுத்தார்ல, யாருன்னே பார்க்காமலே காதலிப்பாங்கல்ல. ஏன் நான் கேட்குறேன் அகத்தியன்ட்ட, பல்லு நீட்டமா கருப்பா மூக்கு பெருசா ஒரு பொண்ணை கதாநாயகியாக போட்டுக்கிட்டு பார்க்காமலே காதலிச்சாருன்னு கதை எழுத, கடைசி காட்சியில் அந்த விகாரமான உருவத்தை கொண்டாந்து காட்ட, உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. அப்படின்னா உடம்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு இருக்கோ அது மாதிரி கணவனுக்கும் மனைவிக்கும் தொடர்பு இருக்கணும். உடம்பு போயிடுச்சுன்னா உயிருக்கு அர்த்தம் இல்லை, உயிர் போயிடுச்சுன்னா உடம்புக்கு அர்த்தம் இல்லை. அப்போ ஒன்று விட்டு கொடுக்கக்கூடாது, ஒன்று இணைந்து இருக்கணும், ஒன்று பிணைந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதே ஓமையை டக்குன்னு இன்னொரு திருக்குறளில் போடுறார். குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. ஒரு பொண்ணுக்கு ஆணுக்கு இருக்கிற உறவுக்கு சொன்ன ஓமை என்ன? உடம்புக்கு உயிருக்கு என்ன உறவு இருக்கோ அந்த உறவு மாதிரின்னு சொல்லிட்டு அதே உடம்போடு உயிர் கொள்ளுகிற நட்பை வச்சு குடம்பை தனித்தொழிய புட்பறந்தற்றே. ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் விளங்காது. குடம்பைனா கூடு சார். பறவை கூடு கட்டுதில்ல, முட்டை போடுதில்ல, முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வருதில்ல, அந்த குஞ்சுக்கு சிறகு முளைச்சிருச்சுன்னா என்ன செய்யும்? அந்த குஞ்சுக்கு சிறகு முளைச்சிருச்சுன்னா கூட்டுக்குள்ளே இருக்காது. ஆனால் சிறகு முளைக்கிற வரைக்கும் காப்பாற்றினது எது? கூடு தான். ஆனால் சிறகு முளைச்சிருச்சுன்னா கூட்டை விட்டுட்டு பறவை பறந்து போயிடும். குடம்பை கூடு தனித்து ஒளிய தனியாக கிடக்க புட்பறந்தற்று, புல்லுனா பட்சி, பறவை, பறவை பறந்த மாதிரி உடம்பொடு உயிரிடை நட்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் காலம் முடியணும்னு வந்தால் கூட்டுக்குள்ளே இருக்கிற பறவை எப்படி பறந்து போயிருமோ, கூட்டை விட்டுட்டு எப்படி பறந்து போயிருமோ, அது மாதிரி உன்னுடைய உயிருங்கிற பறவை உன் உடம்புங்கிற கூட்டை விட்டுட்டு பறந்து போயிடும் அப்படின்னு சொன்னார். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? தத்துவம் பேசிய ஞானிகள் யாரும் காமம் பேசியதில்லை. ஒரு கன்ஃபூசியஸ் தத்துவம் பேசுவார், காமம் பேசியதில்லை.
சாக்ரட்டிஸ் தத்துவம் பேசுவார், காமம் பேசியதில்லை. புத்தர் தத்துவம் பேசுவார், காமம் பேசியதில்லை. எங்கள் ஐயன் திருவள்ளுவன் மட்டும்தான் தத்துவமும் பேசுவார், காமமும் பேசுவார். எல்லா பொருளும் இதன் பால் உள்ள. எல்லா பொருளும் இருக்கிறதுனால தான் எல்லாரும் கொண்டாடுவோம். எல்லா பொருளும் இதன் பால் உள்ள. என்ன இப்போ சம்பாதிக்கலாமா கூடாதா? சம்பாதிக்கணும். பொருள் பெரிய செல்வம் சேர்க்கணுமா வேண்டாமா? இங்கே கூட நம்ம சங்கர்ராமன் உமாசங்கரை வாழ்த்துற போது பெரும் புகழோடும் பெரும் பொருளோடும் வாழ்கன்னாரு. ஞாபகம் இருக்கா? யாருக்கு சார் பொருள் வேணாம், யாருக்கு சார் பணம் வேணாம்? ஒரு திருக்குறள் சொல்கிறேன் பாருங்க, ஒரு அழகான திருக்குறள். 2 யானை மோதிக்கிட்டு போடுற சண்டையை பக்கத்தில் நின்று பார்க்கறது ரிஸ்கா, ஒரு குன்றுக்கு மேலே நின்று பார்க்கறது ரிஸ்கா? சொல்லுங்க. இப்போ 2 யானை மோதிக்கிட்டு இருக்கு, நான் பக்கத்தில் நின்றுட்டு, நான் பட்டிமன்ற பேராசிரியர், சபாஷ் கமான் வெரி குட், 2 யானையும் திரும்பி நம்மளை விட கருப்பா இவன் யார் அழுத்தி ஒரே மிதி. ஆனால் அதே சமயத்தில் தரையில் 2 யானை மோதிக்கிட்டு இருக்கையில் குன்றுக்கு மேலே நின்று பார்த்தேன்னு வைங்க, சேஃப், ரிஸ்க் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் என்டர்டெயின்மெண்ட். திருக்குறளில் இருக்கு சார், குன்று ஏறி யானை போர் கண்டற்றால், குன்று ஏறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை. என்ன அர்த்தம் தெரியுமா? கையில் 10 காசை வச்சுக்கிட்டு, கையில் நிறைய செல்வத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் காரியம் செய்ய இறங்குனா அது எது மாதிரி தெரியுமா? குன்று மேலே நின்றுக்கிட்டு யானை போர் பார்க்குற மாதிரினார். அப்போ செல்வம் செய்யலாம், செல்வம் செய்யணும். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா உனக்கு செல்வம் வேணும், சரியா? அதனால் செல்வம் செய். ஆமாம் சார். இப்போ வாழும் கலை குருஜி ரவிசங்கர் அவங்க 75வது ஆண்டு விழா அந்த அமைப்பு தொடங்கி முகேஷ் அம்பானி போய் வாழ்த்துறாரு. குருஜி ரவிசங்கர் ஷால்லாம் போடுறாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் இங்கிலீஷ்லேயே குருஜியை வாழ்த்துறாரு. குருஜி ரவிசங்கர், he is a symbol of spirituality. Spirituality is the soul of India. ரஜினிகாந்த் பேசுகிறாரு. இப்போ கேள்வி கேட்குறேன், திருக்குறளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு கேட்குறேன், முகேஷ் அம்பானியுடைய பூர்வீகம் என்ன? அவங்க அப்பா கோடீஸ்வரரா? அம்பானிக்கு அப்பா கோடீஸ்வரரா? சைக்கிளில் ஜவுளியை வச்சுக்கிட்டு தெரு தெருவாக போய் விற்றவர். யாரோடைய அப்பா? அம்பானியோட அப்பா. இப்போ என் ஒரு கேள்வி இதுதான், அம்பானியுடைய அப்பாவோட ஸ்டேட்டஸ்லேயே இன்னைக்கு முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் இருந்திருந்தால், இன்னைக்கு வடநாட்டில் சைக்கிளில் வச்சு ஜவுளி விற்கிறவங்கள அந்த 2 அம்பானியும் இருந்திருந்தா ரவிசங்கர் கூப்பிட்டுருப்பாரா? என்ன உமாசங்கர், இதுதான் என்னை கூப்பிடக்கூடாதுங்கிறது. புரியுதான என்ன சொல்றது? இப்போ திருக்குறளை பாருங்க, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். பொருட்படுத்தாமல் விட்ட பயல்களெல்லாம் பொருட்படுத்த சொல்றது எது? பொருள். அதனால தான் பொருட்படுத்துதல். என்னை ஒரு பேச்சாளர்னு ஒருத்தனும் பொருட்படுத்த மாட்டேங்கிறான் சார். அப்படிதான் நீ பிச்சைக்கார பயலாக இருந்தா நீயே பிஎம்டபிள்யூவில் போய் இறங்கு, பாராட்டுவான், கொண்டாடுவான். எல்லாரும் செய்வர் சிறப்பு, எல்லாரும் செய்வர் சிறப்பு, செல்வந்தனை. இப்போ ரஜினிகாந்த் பூர்வீகம் என்ன? முதல்ல என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தார்? கண்டக்டர். விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தவர் சார். ஆனால் வேலைக்கு ஆகலை சார் விசில். ரஜினிகாந்த் அடித்த விசில் ஒன்றும் வேலைக்கு ஆகலை சார்.
எவனுக்கு அடிக்கிற லக்கு இருக்கல, ரஜினிகாந்துக்கு எப்படி அடிக்க? அவர் விசில் அடித்தவர் தானே. இப்போவும் பெங்களூரில் கண்டக்டராகவே ரஜினிகாந்த் இருந்தார்னா ரவிசங்கர் கூப்பிட்டு பாராட்ட சொல்லியிருப்பாரா என்னம்மா? அப்போ நீ சூப்பர் ஸ்டார் ஆகிட்ட, கோடி கோடியாக சேர்த்துட்ட, அதனால உனக்கு அந்த அழைப்பு வருது. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். ஜக்கி வசுதேவ் ஈஷா மையத்தில் சிவராத்திரி விழா கொண்டாடுறாரு, ஆடுறாரு, பாடுறாரு. அந்த கூட்டத்தில் எங்கனையாவது ஒரு மூட்டை தூக்குறவன், அந்த கூட்டத்தில் எங்கேயாவது ஒரு ரிக்ஷா இழுக்கிறவன், சரி அவ்வளோ லோ கிளாஸ் கூட வேணாண்டா, அந்த கூட்டத்தில் ராமச்சந்திரன் மாதிரி ஒரு பேராசிரியர் தமன்னா போறா சார். ஜக்கி வசுதேவ் சிவராத்திரி கொண்டாடுறாரு, அங்கே தமன்னா பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறான். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? இந்த பெருமையெல்லாம் அவர்களுக்கு எப்படி வருகிறது? பெரிய ஆத்ம ஞானிகள் எல்லாம் கூப்பிட்டு ஆராதிக்கிறார்கள் என்றால் இந்த ஆராதனைக்கு அடிப்படை என்ன? பொருள். அப்போ பொருள் அல்லவரை எத்தனை தடவை சொல்கிறேன் பாருங்க. பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். ஓகே, சரி. இப்போ பொருள் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், சரியா? சம்பாதிச்சுட்டு அது மேலே பற்று வைக்கக்கூடாது. எமஞ்சார் பேஜ் எந்த எக்கனாமிக்ஸு எந்த பொருளாதார புஸ்தகத்தில் சார் பொருள் மேலே பற்று வைக்காதன்னு சொல்லியிருக்கான்? பொருள் செய்யின்னு சொல்லியிருக்கான். பொருள் செய்யின்னு சொல்லியிருக்கான். எங்கள் ஐயன் திருவள்ளுவர் மட்டும்தான் பொருள் செய்யணும் சொல்லுவார், அந்த பொருள் மேல் பற்று வைக்காதே என்றும் சொல்லுவார். கூத்தாட்டு அவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு சினிமா கொட்டைக்கோ ஒரு நாடக கொட்டைக்கோ ஆள் வர்ற போது ஒவ்வொருத்தனா வருவான். ஷோ முடிஞ்ச உடனே சேர்ந்து போயிடுவான், எல்லா பேரும் எந்திரிச்சு ஓடி போயிடுவான். அது மாதிரி செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்டா. உனக்கு போகிற காலம் வந்துச்சுன்னா மொத்தமாக போயிரும்டா. ஆனால் உன் கையில் இருந்த செல்வம் மொத்தமாக போயிட்டாலும் நீ மனம் தளராமல் வாழ்க்கையை எதிர்கொள்ள பழகிக்கொள் என்று சொன்னவர் திருவள்ளுவர். பணம் பண்ணு, ஆனால் பணத்தின் மேல் பற்று வைக்காதே. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? அப்போது போத் ப்ராக்டிக்கல் அண்ட் ஃபிலசாபிக்கல். திருக்குறள் இஸ் போத் ப்ராக்டிக்கல் அண்ட் ஃபிலசாபிக்கல். சரி, இப்போ நான் நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை யோசிச்சு பார்த்து சில இதெல்லாம் குறிச்சிட்டு வந்தேன். இப்போ சொல்கிற பாருங்க, நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. இன்றைக்கி குழந்தைங்க சயின்ஸாக படிக்கிறாங்கள்ல, பலவிதமான சயின்ஸ், அறிவியல் சயின்ஸ் படிக்கிறாங்கள்ல, அந்த சயின்ஸ் பூரா திருக்குறளில் இருக்கு. இன்னைக்கு படிக்கிற சயின்ஸு உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு சொல்கிறேன் பாருங்க. தியாலஜினா என்ன? இறையியல் இருக்கா திருக்குறளில்? கடவுள் வாழ்த்து பூரா அதுதான் தியாலஜி. காஸ்மாலஜி, பிரபஞ்ச தத்துவம் இருக்கா? இருக்குது. ஈக்காலஜி, சுற்றுப்புற சூழலியல் இருக்கா? இருக்குது. எல்லா உயிரும் கைகூப்பி தொழும், கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் ஈக்காலஜி. அது இன்னும் கூட எபிஸ்டமாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? எபிஸ்டமாலஜினா என்ன தெரியுமா? அறிவை ஆராய்ச்சி செய்வது, அறிவாய்தல். திருக்குறளில் இருக்கா? அறிவுடைமை அதிகாரம் பூரா தானே. அறிவுடைமை அதிகாரம் பூரா எபிஸ்டமாலஜி. அப்போ தியாலஜி, எபிஸ்டமாலஜி, காஸ்மாலஜி, ஈக்காலஜி. பேத்தாலஜி இருக்கா? பேத்தாலஜினா என்ன? நோயியல், நோயை பற்றிய அறிவு இருக்கா? இருக்குது. நோய் நாடி, நோய் முதல் நாடி இருக்கா? இருக்குது. டயட்டாலஜி,
நீங்கள் ஒரு ஐசியூவில் அட்மிட் ஆனீங்கன்னா ஒரு டயட்டீஷியன் வருவாங்க, உணவு நிபுணர். அவங்க வந்து சொல்லுவாங்க 2 சப்பாத்தி, அதில் ஒரு பாதி தான் சாப்பிடணும். ஒரு சப்பாத்தியில் சொல்லிட்டு போய அது எதுக்கு 2 சப்பாத்தி, ஒன்றில் பாதி தான் சாப்பிடணும். ஓகே, ஒரு கிண்ணம் நிறைய சீரியல்ஸ், அது டிவியில் இல்லை, அந்த சீரியல் இல்லை, இது வந்து தானியம். ஓகே, அந்த சயின்ஸுக்கு பேர் என்ன? டயட்டாலஜி. அளவறிந்து உண்ணுதல் இருக்கா திருக்குறள்ல? களிப்பேர் இறையான்கண் நோய் போல நிற்குமே இன்பம், களிப்பேர் இறையான்கண் நோய் போல் நிற்குமே இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. சாப்பிட்டது செமிச்ச பிறகு சாப்பிட்றவனுக்கு இன்பம் இருக்கும். போட்டு வயிற்றுல கொத்தனார் சாந்த அப்புறம் மாதிரி அப்புறம் பாருங்க, கொத்தனார் சாந்த அப்புறது பார்த்துருக்கீங்களா? சிலவர் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? கொத்தனார் சாந்த அப்புறது பார்த்து பக்குவமாக சாப்பிட்றவன்ட்ட எப்படி இன்பம் நிற்குமோ அது மாதிரி வச்சு அப்புறவனுக்கு நோய் நிற்கும்னார். இது என்னது? இது என்ன சயின்ஸ்? இது என்ன சயின்ஸ்? இது டயட்டாலஜி, பேத்தாலஜி, டயட்டாலஜி, சைக்காலஜி, எல்லாம் ஜிஇ இருக்கிறதுனால தான் வள்ளுவர் ஜி. எல்லா ஜியும் இதில் இருக்கிறதுனால தான் வள்ளுவர் திருவள்ளுவர் ஜி. ஆனால் காவி கட்டக்கூடாது. அவர் திருவள்ளுவர் ஜி தான், ஆனால் காவி கட்டக்கூடாது. எல்லா ஜியும் அதில் இருக்கு. மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்னு படிக்கிறீங்கல்ல, மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் இன்னைக்கு படிக்கிறாங்கல்ல பிள்ளைங்க, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட், மைண்ட் எல்லாம் இருக்குது திருக்குறள். ஒரு வாரமாக உட்காந்து யோசிச்சேன் சார், எல்லாம் இருக்குது திருக்குறளில், எல்லாமே இருக்குது. இசை பற்றி இருக்கா? மியூசிக்காலஜி இருக்கா? இருக்குது. இந்த புகழுங்கிற அதிகாரத்திலேயே, இதை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். புகழுங்கிற அதிகாரத்திலேயே 4 திருக்குறளில் இசைங்கிறது வார்த்தை வருது. 4 திருக்குறளில் வருது இசை. தமிழன் மட்டும்தான் இசை என்கிற சொல்லுக்கு மியூசிக்னு அர்த்தம் வச்சான், புகழ்னு அர்த்தம் வச்சான். யாரெல்லாம் இசையோடு சம்பந்தப்பட்டவர்களோ அவர்களுக்கெல்லாம் இசை வந்து சேரும் என்பது தமிழனுடைய கோட்பாடு. அதெல்லாம் இசைப்பட வாழ்தல், இசை ஒளிய வாழ்தல், இசைப்பட வாழ்தல், இசை ஒளிய வாழ்கிறவர் வாழாதவர். அதில் இசை எல்லாமே அதில் இருக்குது. நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்னு நிறைய பேர் புறப்பட்டான். மோட்டிவேஷன் பண்ணுறது எனக்கு தெரிய த பெஸ்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இஸ் திருவள்ளுவர். கடவுள் வாழ்த்து எழுதின திருவள்ளுவர் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்கிறான். தைரியம், அந்த தைரியம் த பெஸ்ட் மோட்டிவேஷன். ஆகவே எல்லா பொருளும் இதன்பால் உள்ளதால் எல்லாரும் கொண்டாட வேண்டிய இலக்கியம் திருக்குறள். ரஷ்யாவில் இந்த உலகமே அழிஞ்சாலும் காப்பாற்றப்பட வேண்டிய பொருட்கள்னு ஒரு 10-15 புதைகுழியில் வச்சிருக்கேன் பாதுகாப்பாக. இந்த உலகமே அழிஞ்சாலும் பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள்கள்னு ஒரு 10-15 பொருட்களை லிஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கணும். இதை நான் படித்தது, உண்மையாக என்னன்னு தெரியல. அந்த உலகமே அழிஞ்சாலும் பாதுகாக்கப்பட வேண்டிய பொருட்களில் ரஷ்யாக்காரன் திருக்குறளையும் புதைச்சி வச்சிருக்கானா. உலகமே அழிஞ்சாலும் எது அழியக்கூடாது? திருக்குறள் அழியக்கூடாது. ஏனென்றால் மறுபடியும் இந்த உலகம் புனருத்தாரணம் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே இலக்காக, ஒரே கருவியாக இருக்கப் போவது திருக்குறள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார்.
திருவள்ளுவர் சொன்ன ஒரு திருக்குறளில் எல்லா பொருளும் அப்படின்னு வார்த்தையே வருது. எப்படி மதுரை அவர் யார் மதுரை அந்த புலவர் பேர் என்ன, மதுரை அந்த எல்லா பொருளும் இதன்பால் உளன்னு பாடினவர் மதுரையில் உள்ள ஒரு புலவர். எல்லா பொருளும் இதன்பால் உள அப்படிங்கிறத திருக்குறளில் அந்த எல்லா பொருளும்னு ஒரு குறள் வருது. என்ன குறள் தெரியுமா? எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லாள் உடையது அரண். எல்லா பொருளும் இருக்கிறது, இடத்துக்கு உதவியாக இருக்கிறது, நல்ல வீரர்கள் இருக்கிறார்கள், நல்ல ஆயுதங்கள் இருக்கின்றன. எதில்? அரணில். ஒரு பகைவனை ஒரு அரசன் வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக இருப்பது அரண். அந்த அரணில் என்னெல்லாம் இருக்கணும்? வீரர்கள் இருக்கணும், கருவிகள் இருக்கணும், ஆயுதங்கள் இருக்கணும். அந்த அரண் பலமாக இருக்க வேண்டும். அப்போ எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லாள் உடையது அரண். அந்த அரண் எப்போ தேவைப்படுது? பகைவன் நம்மளை அட்டாக் பண்ண வரையில் அரண் தேவைப்படுது. இன்றைக்கு வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது. பல பகைவர்கள், கண்ணுக்கு தெரியாத பகைவர்கள், கண்ணுக்கு தெரிந்த பகைவர்கள் பல பேர் நம்மோடு மோத வருகிறார்கள். நம்மோடு மோத வருகிற இந்த வாழ்க்கை போராட்டத்தில் நமக்கு அரணாக இருக்கக்கூடிய ஒரே கருவி திருக்குறள் மட்டும்தான். ஏனென்றால் அதில் எல்லா பொருளும் உடைத்தது, இடத்துக்கு உதவுகிறது, நல்லாள் உள்ளது, அரண். ஆகவே இந்த வாழ்க்கை போராட்டத்தில் நமக்கு அரணாக அமையக்கூடிய இந்த திருக்குறளை எல்லாரும் கொண்டாடுவோம். ஏனென்றால் எல்லா பொருளும் இதன்பால் உள. நன்றி, வணக்கம்.